வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் 23,700க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் ஒரு நாளாக சந்தைகள் ஏறியிருப்பது சந்தைகளில் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு வியர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். ஹையர் லெவலில் செல்லிங் வரும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி மெயினாக அதற்கு காரணம் நம்மளுடைய ஸ்டெடி கார்ப்பரேட் ஏர்னிங். அதுமாரி ஒரு ஆப்டிமிசம் என்னென்னா யூஎஸ் சைனா ட்ரேட் ரிலேஷன். மேலும் சைனா யூஎஸில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அந்த ஹார்மஸ் நீர்ஜல சந்தியில் மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்பு சைனாவினுடைய பிரசிடெண்ட்டை செப்டம்பர் 24 அன்னைக்கு வெள்ளை மாளிகைக்கு வர சொல்லி விடுப்பு கொடுத்துருக்காரு, அழைச்சிருக்காரு. ஸோ இவையெல்லாம் ஒரு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ஒரு பெட்டராக ஆக்கினது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்லிப்பில் தான் இருந்துருக்கு, ரெக்கார்ட் லோ இன்றைக்கும். ஸோ அட்வான்சஸ் 1587, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1322. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆன் த பாசிட்டிவ் மூவ் அப்படின்னே சொல்லலாம். மேலும் 77 பங்குகள் 52 வீக் ஹையையும் 49 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கு. 80 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 105 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி பெட்டராக இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் செக்ட்ரல் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா 11 செக்டார்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் டெரிட்டரி. ஒன்று தான் நெகட்டிவ். அது எதுனா ஐடி, மறுபடியும் இன்றைக்கி அதுவும் வீழ்ச்சி. ஸோ ஃபார்மா, மெட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு நல்ல மூவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறுத்தத்துக்கு உபயோகமான துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் 1.12% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் மார்ஜினலாக ஹையர் 0.01. ஸோ ப்ராடர் மார்க்கெட் அதுவும் விட்னஸ் த பையிங் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அதுபோல் ஏரிய பங்குகளில் அதானி என்டர்பிரைசஸ், சிப்லா, பாரதி ஏர்டெல், எட்டர்னல், டாக்டர் ரெட்டி இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, கோல் இந்தியா, ஹெச்எல் டெக் அண்ட் டிசிஎஸ். அதாவது கோல் பற்றி இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதன் பிறகு அதில் ஒரு வீழ்ச்சியை காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். ஸோ ஃபார்மா ஒரு டாப் பர்ஃபார்மிங் செக்டார் இன்றைக்கி 2.74%, ஒரு ஆல் டைம் ஹையை இன்றைக்கி மறுபடியும் தொட்டிருக்கு. ஸோ அதுமாரி பிக்கஸ்ட் இன்ட்ராடே கெயின் இந்த லாஸ்ட் 3 months சொல்லலாம். ஏன்னா இந்த பையிங் அக்ராஸ் ஃபார்மாசூட்டிக்கல் கவுண்டர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் டெலிகாம் மேஜர் பாரதி கிட்டத்தட்ட 5.27%, நல்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் சூப்பராக ஏறி இருக்கு. ஸோ தே ஆர் ஸ்ட்ரெங்தனிங் தேர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கா ஒரு வளரும் நாடுகளில் பெரிய லெவலில் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஓகேயா. தென் அதர் ஸ்டாக்ஸ் ஹெவி வெயிட்டில் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி ஒரு 66 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிஃப்டி 50ல். பாரதி ஏர்டெல் ஒரு 63 பாயிண்ட்டு, ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 17 பாயிண்ட்டு. ஸோ பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா பஜாஜ் ஃபின்சர்வ், எல்என்டி அண்ட் வோடஃபோன் ஐடியா. அதுமாரி தங்கம் இன்றைக்கி 381 ரூபாய் அதிகரித்து 1,62,567. வெள்ளி 3,448 ரூபாய் குறைந்து 2,96,790. குரூடாயில் 97 ரூபாய் குறைந்து 9,614 விநியமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக கமாடிட்டியை பொறுத்தவரை சந்தைகளில் இந்த டேக்ஸ் அதிகமாக ஏறி இருக்கிறது. அதனால் ரெண்டாவது நம்மளுடைய இம்போர்ட்டு கோல்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 300 டன்னுக்கு மேலே இம்போர்ட் பண்ணுறோம். அதை குறைப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் எடுத்திருப்பது தவறில்லை. ஸோ
இன்டைரக்ட் வே ஆஃப் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி எபோவ் ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை 23,621.30, தென் 23,776 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கக்கூடும். இப்பொழுது சந்தைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது 23,400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் சந்தைகளுக்கு. நாளைய தினம் நம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். மேலும் இந்த 23,750 தாண்டினா ஓவரால் ஷார்ட் கவரிங் சந்தைகளில் வந்து அதுவே அதிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை ஆல்மோஸ்ட் ஒரு 24,000 கிட்டக்க 23,996 சொல்லியிருக்கோம்ல, அது வரலையும் டச் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.